கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசாயா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே காலத்தை சொல்லுவோம். ஆனந்தமாய் என்பான் ஏகிடுவேன், தூய பிதாவே முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லாம் புதிதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லாம் புதிதாக்கினாரே. கல்லான என் வல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். கல்லான என் வல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்று எனக்கு அவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கு அவர் ஆதரவே. ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறா அம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறா அம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மந்தி அம்மா பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:8 அவர்கள் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளினாலே கிரியையும் தங்கள் விரல்களினாலே உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். விக்கிரகம் இன்னைக்கு நம்ம பார்க்க விக்கிரகம். முந்தின வசனத்துல எதெல்லாம் ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு அத்தனை உள்ள வச்சிருக்காங்க. பாருங்க என்ன இருக்குன்னா, அவர்கள் தேசம் தேசத்தை தான் குறித்து சொல்றாரு. வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷத்திற்கு முடிவில்லை. பொக்கிஷத்தை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம். அவர்கள் தேசம் குதிரைகளால் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்கள் முடிவில்லை. ஆனா இப்ப என்ன நிறைய இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கிரகங்கள். சரி, விக்கிரகத்தை குறித்து எபிரேய வார்த்தை என்ன கொடுத்தோம்னா ட்ரம்ப். ட்ரம்ப் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கிடையாது, இது வேற ட்ரம்ப். TRPIM இதுல என்ன போட்டிருக்காங்க, அதை டீயை ஸ்மால் லெட்டர்ல போட்டு பிஏ கேபிட்டல். அப்ப அத ஒரு வித்தியாசமா ட்ராம்ப், TRAPIM ட்ராம்ப். இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுனா ட்ரம்பிஸ், TARPIS ட்ரம்பிஸ். ரெண்டு வகையான வித்தியாசமான காரியத்தை குறிக்கிறது. சரி, ட்ரம்ப் என்னன்னு பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குறாப்புல இந்த சிலை கிடையாது. ஆச்சரியமா இருக்கு, இது சிலை கிடையாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பிரிட் அல்லது டீமன், ஒரு ஆவியை குறிக்கிறதா ட்ரம்ப்.
இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிரதர் சாம் ஜெபத்துரையுடைய செய்தியை நிறைய கேட்டிருக்கேன். அத்தனை கேசட்டை கேட்டிருக்கேன். அதுல ஒரு காரியத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். நீங்க பாக்குற ஒரு விக்கிரகங்கிறது ஒரு கல்லு தான், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இதை வாசிக்கும் போது ஆச்சரியமாச்சு. நான் அவரு கரெக்டா எந்த புஸ்தகத்தை வாசிக்க மாட்டார். இதனுடைய விளக்கத்தெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனா ஆவியானவர் அவருக்கு அன்னைக்கே ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டார். என்ன வெளிப்பாடு கொடுத்தா, ட்ராம்ப் ஸ்பிரிட் அல்லது டீமன். ஒரு சிலை இருக்குதுன்னா அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்ட அவர் சொன்ன இங்க இல்லை. ஒருத்தர் அந்த ஆவியை அந்த விக்கிரகத்தை வணங்கி கொண்டே இருந்தான்னா, அதை வணங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆவி அந்த சோத்திரத்தை எடுத்துருமா. புரியுதா? அது இவனை அதை செய்ய வைக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேரு ஜெயராஜ். ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயில்ல விருதுநகர்ல விஐபி ஒரு பெரிய ஆளர் தான், அவரை கூப்பிட்டு அவருக்கு தலைப்பட்டம் அப்படின்னு கேட்டாங்க. தலையில ஒரு இது மாதிரி கட்டி முதல் மரியாதை அவருக்கு செய்வாங்களாம். அவரு சொல்றான், நான் என்னுடைய ஆயுசு காலத்துல நான் சின்ன வயசுல இருந்து அதை பார்த்துட்டு இருக்கேன். யார் தலையில அந்த தலைப்பட்டை கெட்டுறாங்களோ அவங்க அடுத்த வருஷம் இல்லாம போயிடுவாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. க்ளோஸா வாட்ச் பண்றான். கடைசியா என்னுடைய ஒரு க்ளோஸ் நண்பன் ஒரு ஆள், அந்த பேர் சண்முகமூர்த்தி. அவங்களுடைய தகப்பனார் டயத்துல அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவர் தலையில இதை கட்டினாங்க. கரெக்டா 6 மாசத்துல இறந்து போயிட்டார். இப்ப இந்த பையன் நான் சொன்ன என்னுடைய கிளாஸ்மேட், இவன் ஒரு 2-3 பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு தலைமறைவா இருக்காங்க. ஒரு காலத்துல நம்பர் 1 ரிச் பர்சன் இவங்க. சரி, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த வயசானத்துல சொன்ன அந்த ஆவி யாரு தலையில கட்டுறாங்களோ அது ஏறி உன்னிலமாக்கிறது. சரி, இதுதான் நம்ம பார்க்கணும். இந்த ஆவியை குறித்து முதல் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆதியாகமம் எடுத்துக்கோங்க, 31வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 31 19. லாபான் அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடிக் கொண்டார். தகப்பனுடைய சொரூபம் இது அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கடவுள் வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தினுடைய கடவுள் அந்த ஆண் மகனுடைய கரத்தில் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறாங்க. இந்த ட்ரம்ப் என்னன்னா ஒரு சொரூபம். அந்த சொரூபம் வீட்டில் இருக்கிற ஒரு சொரூபம். இதுக்கு என்ன ஆகுதுன்னா ஹவுஸ் ஹோல்டு. ஹவுஸ் ஹோல்டுனா உங்களுக்கு தெரியும், வீட்டு ஜாமான் மாதிரி வீட்டுக்காக ஒரு சொரூபம். இது அவங்க அந்த பூஜை ரூம்ல வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனா ராகேல் என்ன செய்யறான்னா அதை திருடிக்கிறான். ராகேல் திருடிக்கிட்டு அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டா, அவங்க அப்பா செக் பண்ண வரும்போது இல்ல எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, அதனால நீ செக் பண்ண முடியாதுங்கிறா. ஆனா போற வழியில் அவன் இறந்து போயிடுறான். பிள்ளை பிறக்குது. அப்ப அந்த இவளுக்கு ஆண்டவரை விட முக்கியமா யாரு தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சொரூபம் தான் பெருசா இருக்குது. சரி, இதுக்கு ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த சொரூபத்தினுடைய ஒரு லிஸ்ட் உங்களுக்கு வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 5வது வசனம். 11:5. இது நான் சொன்னாப்புல வீட்டில் உள்ளது கிடையாது. எஸ், கேட்டுக்காரு. குட். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, சாலமோன் சீதியரின் தேவியாகிய அஸ்ரோத் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்காலையும் பின்பற்றினார். இப்ப இந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்து கொண்டு என்ன செய்றாரு, தேவனுடைய மலையாகிய சியோன் மலைக்கு எதிராக வச்சிருக்காரு. வச்சு கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்ச போயிட்டார். இவருடைய பேரை விசுவாச வீரர் பட்டியல கிடையாது. காரணம் இந்த ஆவி இவர் ஒன்றும் இல்லாம ஆக்கிடுச்சு. நான் அவர்களுக்கு ஒரு கருகலான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு தலை சுத்திருச்சு. உங்களுக்கு தலை சுத்தமான எனக்கு தெரியாது. தலை சுத்த நோய் கிடையாது.
இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 13வது வசனம். மேட்டர் சொல்லிடுறவங்களுக்கு மீகால் யாருன்னா தாவீதுடைய மனைவி, சவுலுடைய மக. இவ என்ன செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா இந்த தாவீதை கொலை செய்யறதுக்கு ஒரு 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 குரூப் அனுப்புறாரு, போஸ்டேவர்கள். இவங்க வேலை என்னன்னா, தாவீதை அப்படி குண்டு கட்டா கட்டி கொண்டு வந்துருங்க தான் அவங்க பிளான். இவ என்ன செய்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுரூபங்கிறது வீட்டில் வச்சிருக்கிற கடவுள் விக்ரம், அது தாவீது வீட்டில் இருந்துச்சு. உங்களால ஒத்துக்கொள்ள முடியுதா? தலை சுத்துதா? சுத்தலைன்னா உங்களுக்கு சம்திங் ராங். 13 வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 13 வசனம். மீகாலோ ஒரு சொரூபத்தை எடுத்து கட்டில் மேலே வைத்து, இது பொம்மை கிடையாது, சொரூபம்ன்றது ட்ராம்ப் எடுத்து வந்து வச்சுட்டா. எப்படி தாவீது இந்த சொரூபத்தை மீகால் வீட்டில் வைக்க அனுமதித்தார்னு எனக்கு தெரியும். அவர் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. எங்களால் புரிந்து கொள்ள முடியல. அதே வார்த்தை, எந்த விக்கிரகத்தை ஆண்டவர் வெறுக்கிறாரோ அது மனைவி கையில் வந்து புடுங்கிறதுக்கு தாவீதுக்கு பவர் இல்லை. காரணம், அவ யாரு? ராஜாவுடைய மக. இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவருக்கு தெரியும் விக்கிரம்னாலே ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் விக்கிரத்தை வெறுக்கிறோன்னு தாவீது நல்லா தெரியும். ஆனாலும் அந்த வீட்டுல ஒரு விக்கிரம் இருந்துச்சு. அதைத்தான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 13 வசனம். மீகாலோ ஒரு சொரூபத்தை எடுத்து காற்றின் மேல் வாய்த்து தலை மேலே ஒரு வெள்ளாட்டு தொலை போட்டு துப்பட்டாவனாலே மூடினார். தாவீது கொண்டு போக வர சவுல் சேவகர்கள் வந்து அதை வியாதியா இருக்கிறது என்றால் அப்பொழுது பாருங்கள். சரி, இது ஒரு கருகலான ஒரு சப்ஜெக்ட். நம்ம அதை தியானிச்சாச்சு. இத குறித்து இன்னொரு எங்க ரொம்ப அருமையாக பிரமாதமா சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் நம்ம எடுத்துக்கொள்வோம். 17வது அதிகாரம் 17:5. ரைட். இது மீகா என்கிற ஒரு நம்ம பல முறை தியானிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த ட்ரப்பீஸ்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இந்த ட்ரம்ப் 17:5 மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டு நிமிடம், அது உள்ளே ஏபோத்தை உண்டு பண்ணுகிற தன் குமாரன் ஒருத்தனையும் உண்டு பண்ண. அதுக்குள்ள என்ன வச்சிருக்க? விக்கிரகத்தை பண்ணினான். 4 விக்கிரம், சொரூபத்தை விக்கிரம். இதுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்கணும் கேட்டீங்கன்னா, ட்ராம்ப், TRAPIM. இவர் ரொம்ப ஃபுல் சிங்க தொழில் ஜெயில நடக்குது. ஜெயின்னு நடந்துட்டு இருக்கா. 18வது அதிகாரத்துல 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது லாயிசி நாட்டர்கள் உளவு பார்க்க வந்தவர்கள் அவன் வீட்டுக்குள்ள வந்து ஏபோத்தையும் சொரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் இதை என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எதுக்காக நம்ம இவ்வளவு டீட்டெயிலா வாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வகையான பேர், 2 வகையான. ஒன்னு வீட்டில் இருக்கிற ஒரு விக்கிரகம், அது ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அது கோயில் இருக்கு. ரைட். இது ஆண்டவர் இந்த குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகங்கள் வெயின் இங்கிலீஷ் வார்த்தை VEIN எடுத்துக்கொள்ளுமா. லேவியராகமத்துல சில டீடைல்ஸான காரியத்தை பார்க்க போறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 4வது வசனம். 19:4. விக்கிரகங்களை நாட்டாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமல் இருப்பார்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உண்டாக்கக்கூடாது, நாட்டக்கூடாது. இந்த விக்கிரகங்கிறது நான் ஏற்கனவே சொன்னால ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அந்த ஸ்பிரிட் அவங்களை வந்து அழிச்சிடும். 26:1 அதே தான் சொல்றாரு அந்த 26:1. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும்
உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் நான் உங்களுடைய கர்த்தர். இப்ப ஒரு வார்த்தை நான் சொல்ல போறேன், அப்பத்தான் உங்களுக்கு இது புரியும். எப்பத்தான்? அப்பத்தான். லேவியராகமம் 25வது அதிகாரம் 23 வசனம், தேசம் என்னுடையதா இருக்குது. இதாங்க பிரச்சனையே. தேசம் ஆண்டோடைய தேசம். எப்படிங்க அது ஆண்டோடைய தேசம்னு சொல்றீங்க? அவர் ஒரு சிலரை தான் அங்க அனுமதிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் நாங்க அனுமதிக்கிறார். நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ, ஒண்ணும் இல்லை. அந்த ஜீரோல இருந்து உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கேன். என்னுடைய கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். என்னுடைய தகப்பனார் இந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சார். அன்னைக்கு இருந்த ரூல்ஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற ரூல்ஸ் வேற. அன்னைக்கு வித்தியாசமான சட்டங்கள், இப்ப வித்தியாசமான சட்டங்கள். இந்த லீலா மாதிரி அந்த காலத்து அம்மாமாருக்க இங்க இருக்காங்க. ஆனா மரியாளுக்கு அந்த காலத்து பொண்ணு கிடையாது. இப்ப வந்தது இங்க அப்பாவுடைய ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடிஞ்சது இவங்களால. ஆனா ஆண்டவருடைய தேசத்துல தேசம் என்னுடையது, தலைமுறை மாறலாம், ஆனா விக்கிரத்தை வைக்க கூடாது. இதெல்லாம் வீண். அந்த வீண்ங்கிறதுக்கு ஒரு கிரேக் வார்த்தை NOUGHT, நோட். நோட் அப்படிங்கிற வார்த்தை. NO, நோ, UGHT, நோட். இதை நீங்க புரிந்து கொண்டதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 1 நாளாகமம் 26வது அதிகாரம் 26வது வசனம். 1 நாளாகமம் 16, 26. பதினாறு 26. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களும் தானே, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கி. ரெண்டு ஆப்போசிட் பாருங்க. கர்த்தர் கிரியேட்டர், இத மனுஷனுடைய கைகள் செய்யுது. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய கைகள் செய்வது இந்த விக்கிரகம். அதனால நோ ஹார்ட்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு ஒரு வார்த்தை காட்டுறேன். இது ஏமாற்றுது அப்படின்னு சொல்லி கிலியோலிம், 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 GILLU, கிலியோலிம், LIM, கிலியோலிம் அப்படின்னா ஏமாற்றுகிற ஒன்று. ஏமாற்றுறதுன்னா என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விக்கிரகத்தோடைய இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க ஏமாற்றுவாங்க, அவங்க ஏமாற்றப்படுவார்கள். இதை நீங்க லேவியராகமம் 26வது அதிகாரம் 26, 30. நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிர சிலைகளை நிர்மூலமாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நகரலான தேவருடைய உடல் மேல் எறிவேன். என் ஆத்மா உங்களை அரோஷிக்கும். ஆண்டோடைய அன்பு இருந்துகிட்டே இருந்துச்சு இஸ்ரேல் மக்கள். என் பிள்ளை அப்படின்னு, என் சேஷ்ட புத்திரன். ஆனா சாத்தான் ஏமாற்றி, அந்த ஸ்பிரிட் ஏமாற்றி அவங்கள பின்னாடி போக வச்சு கடைசியில அழிவுக்கு கொண்டு வருது. வசனம் அப்படித்தான் சொல்லுங்க. ஆண்டோடைய அன்பை மறக்க வைக்குது. எத்தனை நன்மைகள் செய்தார்கள் மறக்க வச்சுட்டு போக வச்சு சொல்லி முடிச்சிருச்சு. ஏசாயா 66வது அதிகாரத்தில் எவ்வளவு மோசமாக அவங்க வாழ்ந்தாங்க. ஆண்டோடைய வெறுத்து எவ்வளவு மோசமாக வாழ்ந்தார்கள். 66:3 ஆண்டோட வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் அவங்க செய்றாங்க. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷரை கொள்ளுகிறவன். அப்ப அந்த ஆவி என்ன செய்ய வைக்கிறதுனால மனுஷர்களே கொலை செய்யுது. ஆட்டை வெட்டிட்டு இருக்கான், மாட்டை வெட்டி பழி செலுத்திட்டு இருக்கான். ஆட்டை பழிகிறவன் நாய் கழுத்தா இருக்கிறான். காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறான். பன்றி ஆண்டவர் அருவருக்கிறது, அந்த ரத்தத்தை போய் செலுத்துகிறான். தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை சோஸ்திரிக்கிறான். தூபம் காட்ட விக்கிரகத்தை சோஸ்திரிக்கிறான். அதனாலதான் ஆண்டுடைய கோபம் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
எரேமியா 50வது அதிகாரம் 38வது வசனம். 50, 38. வறட்சி அதன் தண்ணீர் மேல் வரும், அவைகள் வறண்டு போகும், அது விக்கிரகத்தின் தேசம். விக்கிரகத்தின் தேசம். ஆண்டவர் என்ன செய்வார்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் விட்டுருவார். போ, நீ வறட்சி வந்து தண்ணி கலைஞ்சி எங்கிட்ட நீ அழுகல, அப்பதான் நான் உன்ட்ட ஹெல்ப் பண்ணிட்டு. இன்னொரு வார்த்தை மட்டும் நம்ம பார்த்து இந்த செக்ஷன் முடிக்க போயிடும். அது என்னன்னா மிப்ளிசெட். மிப்ளிசெட் அப்படின்னா ஹாரர் மூவினை பார்த்துக்கீங்களா? உங்களை நடுங்க வைக்கும், நீங்க பயப்படணுங்கிறதுக்காண்டி அந்த டைரக்ட் என்னென்னமோ செய்வார். அவர் பண்ற எஃபெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா நீங்க பயந்து நடுங்கணும், ராத்திரி நீங்க தூங்கக்கூடாது. அதுக்கு அவ்வளவு டெக்னிக் செய்வார். சரி, ஆனா இது ஒரு டைரக்டர் செய்யற காரியம் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 13வது வசனம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாக்காலையும் ராஜஸ்திரியா இருந்தவர்கள் விலக்கிவிட்டார். அவர்களுடைய விக்கிரகத்தை ஆசா நிர்மூலம் பண்ணினான். ஆற்றிலே நிர்மூலம் பண்ணுகிறது என்னன்னா டிஸ்ட்ரக்ஷன், அழிச்சுதான். இந்த தேசத்துல அவ்வளவு ஹாரர், அவ்வளவு ஒரு மோசமானது அந்த ஆவியை கொண்டு வந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா அதை ஒன்றும் இல்லாம அழிச்சிட்டான். சரி, இப்ப நம்ம வாசனத்துக்குள்ள போகிறோம். வசனத்தை வாசிச்சுக்கலாமா? ஏசாயா 2வது அதிகாரம் 8வது வாசனம். அவர்கள் தேசம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது ஆசீர்வாதம். இது தேசத்தை விளையுங்க. இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 44வது அதிகாரம் முழுவதும் விக்கிரகத்தை குறித்து தெளிவா சொல்லியிருக்காங்க. பல முறை தியானிச்சிருக்கோம், அதனால அதை ஷார்ட்டாக பார்க்கப்படும். ஏசாயா 44வது அதிகாரம் 9வது வசனம். விக்கிரகங்களை உருவாக்குற யாரும் வீணர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நோக்கத்தை சாத்தா மாற்றிடும். நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு வாழ்கிறோம். ஒரு நாள் அவருடைய பாதத்தால் எல்லை பரப்புகிறோம். ஆனா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அவர்களால் இச்சித்தப்பட்ட ஒன்றும் உதவாது. அவர்கள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் தங்களுக்கு தாங்க வெக்கம் உண்டாங்க. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இரும்பு இருக்கிறாங்க, அதை அவங்க என்ன செய்றாங்க ஒரு மனுஷ சாயலா உருவாக்குறாங்க, கோயில நாட்டி வைக்கிறாங்க. பாதி மரத்தை எடுக்கிறான், வெட்டி குளிர் காயிறான், மீதி துண்டை என்ன செய்யறான் ஒரு விக்கிர கொண்டு பயணிகள். அப்புறம் அதை கடவுளை என்ன சொல்லி நீ என்னைய காப்பாத்துங்க, இதான் விக்கிரம். ஆனா ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 44:21 யாக்கோபே இஸ்ரவேலே இவளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், என்னால் மறக்கப்படுறதில்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டு தேசம் முழுவதும் விக்கிரத்தால் நிறைஞ்சிருக்குது. ஆனாலும் அவனுடைய அன்பு மாற மாட்டேங்குது. என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நான் தான் உன்னை உண்டாக்குனேன் அப்படிங்கிறாரு. இது தேவனுடைய அன்பு. இந்த விக்கிரகம் நிமிர்ந்து நிக்குதுங்க. ஆனா அந்த சொல்றாரு இது தலையை குனிய போகுது. சொந்தக்காரர் அவரு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு, அது வாய்க்காம போகுது. அவங்க அம்மா சொல்றாங்க, டே உங்க அண்ணே இந்த வருஷத்துல தலை குனிஞ்சே இருக்காண்டா, தலை குனிஞ்சே ஒரு காரியத்தை செய்ய போறாரு, ஃபெயிலியர் ஆகும், தலை குனிஞ்சு சொல்றாரு. அதுபோல விக்கிரகம் தலை குனிந்து பார்க்கணும். ஏசாயா 46:1 பேல் பணியும் நோவோ குனியும், அவைகள் விக்கிரகங்கள் காட்டு மிருகத்திற்கும்
நாட்டு மற்றும் சுமையாகும். நீங்கள் சுமத்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாக குனிந்து பணியும். சுமைகள் அவைகளே தப்பிக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல எகிப்துலாம் பெரிய பெரிய விக்கிரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பில்டிங் ஹைட்ல இருக்கும். பார்க்க பயங்கரமா இருக்கும். வெள்ளக்காரங்க வந்தாங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க. பார்த்தாங்க, என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம ஊர்ல மியூசியத்துல கொண்டு வைப்போமேட்டு அதை கீழே நவுட்டி பெரிய பெரிய மாட்டு வண்டிகள் செய்தார்கள். அந்த மாட்டு வண்டிகள் எப்படி இருக்குன்னா, அந்த எவ்வளவு ஹைட்டோ அதை விட நீளமான மரம், ஸ்பெஷல் மாட்டு வண்டி. நம்ம மாதிரி சின்ன மாட்டு வண்டி கிடையாது. எல்லாத்துலயும் சைடில் 2 மாடு இருக்கும். இது மேல படுக்க வச்சு அப்படியே ஓட்டிட்டு போய் ஷிப்ல ஏத்திட்டாங்க. ஷிப்ல ஏத்தி இங்கிலாந்துல இருக்கிற மியூசியத்தில் வச்சுட்டாங்க. அந்த போட்டோ எங்கிட்ட இருக்கு, நீங்க வேணா நெட்ல போய் பாருங்க. அத்தனையும் ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. இவ்வளவு நாள் எல்லாரும் இப்படி நீங்க குனிஞ்சீங்க, ஆனா உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை ஒரு சிலர் கேட்கவே மாட்டாங்க. நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. கேட்காத ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டுறேன். 2 நாளாகமம் எடுத்துக்கோங்க. 33வது அதிகாரம் 3வது வசனம். 33:3. அவர் தகப்பனாகிய எசேக்கியேல் தகர்த்து போட்ட மேடைகள் எல்லாம் திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலியிடுகிற பீடங்களை உண்டு பண்ணி விக்கிரகத்தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து. மனாசே சொல் பேச்சு கேட்காதவன். ஆனா சொல் பேச்சு கேட்காதவன ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 33:6. அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து சொல்கிற பில்லி சூனியர்களை ஆதரித்து அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்வர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு மிகுதியான பொல்லாப்ப செய்வார். அது ஒரு ஆவி உள்ள வந்துருச்சுன்னா இன்னும் 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 செய்ய வைக்கும். நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்னா, குவைட்டா இருப்பார், நீ செய்ய, நான் கண்டுக்கிடவே மாட்டேன். 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவரை நோக்கி அவன் பாருங்க 12ல ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். அதை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி அவர் கெஞ்சிதலுக்கு இறங்கி பாருங்க, இவ்வளவு பாவம் செஞ்சானோ கெஞ்சிடலப்பா. விக்கிரகத்திலிருந்து ஆண்டோட்டு வரும்போது அவருக்கு ஒரு இரக்கத்தை கொடுப்பார். இது அவர்கிட்ட மட்டும் கிடைக்கிற ஒரு இரக்கம். 13 கர்த்தரே தேவனை சொல்லிச்சுட்டார். அடுத்த சில காரியங்கள் எரேமியால பார்ப்போம். ஏன்னா எரேமியா தான் ஃபுல்லா விக்கிரங்களால் நிறைஞ்சிருக்கு. எரேமியா 2வது அதிகாரம் 28வது வசனம். ரெண்டு 38. சரி, 2:28. நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்திலே உன்னை ரட்சிக்க அவனால் அவர்களால் ஏற்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்கள் இலக்கமும் உன் தேவன். எத்தனை பட்டணம் இருக்கோ அத்தனை பட்டணத்துக்கு ஒரு கடவுள் வச்சுக்காங்க. ஆண்டவர் சொல்றது, நான் மட்டும்தான் உனக்கு தேவன், நான் தான் கடவுள், உனக்கு வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாங்கிறாங்க. ஒரு தெருக்கு ஒரு ஒரு சாமி. எரேமியா 11வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 11:13. யூதாவே, உன் பட்டணத்துக்கு இலக்கமும் தேவர்கள் இலக்கமும். வீதியின் இலக்கமும் பாகல் வீதி. இப்ப தெருக்கு ஒரு கடவுள். நீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சாக்கடை போயிட்டு இருக்கும். இந்த சாக்கடை மேல ஒரு ஸ்லாபை போட்டுருவாங்க. அந்த ஸ்லாப் மேல ஒரு கோயில் வச்சுருவாங்க. கீழே போறது சாக்கடை, மேல ஒரு சாமி இருப்பாங்க. இது தெருக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க. இத ஆண்டவர் வெறுக்கிறார். இதுல 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன்.
ஆதலால் இந்த ஜனத்திற்காக விண்ணப்பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் ஜெபிக்க வேண்டாம். அவருடைய ஆபத்திலே அவர்கள் அங்க கூப்பிடட்டும், நீ கும்பிட்டேலப்பா, அது உனக்கு விடுதலை ஆக்கட்டும், நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். சரி, ஓசியா எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரம் 17வது வசனத்துல இப்ராஹிம் விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறார். இணையறதுனா என்ன? இப்ப ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறீங்க, 4 ஸ்பூன் சீனியை போடுறீங்க, கலக்குறீங்க, கலங்குறோம். 4 ஸ்பூன் உப்பை போடுறீங்க, கலக்குறீங்க, கலங்குறோம். இப்ப எப்பா எனக்கு ஏன் உப்பையும் இனிப்பையும் சால்ட்டு பிரிச்சு விட்டுனா பிரிக்க முடியும், எல்லாம் மிக்ஸ் ஆகி போச்சு. தண்ணிக்குள்ள உப்பும் இருக்கு, சீனி இருக்கு, பிரிக்க முடியாது. அந்த மாதிரி விக்கிரத்தோட செஞ்சு கலந்துட்டான். ஆனா ஆண்டவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை நான் ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். சரி, புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு வசனத்தை அவங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 17-16. அப்போஸ்தலர் 17-16 ஒரு பட்டணத்தை பார்க்கிறோம், அத்தனே பட்டணம். அந்த அத்தனே பட்டணம் 17-16. அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களோடு காத்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த பட்டணத்திலே விக்கிரங்கள் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொண்டு, இந்த விக்கிரத்தை பார்த்தோன்னா ஆவியில ஒரு வைராக்கியம் அவர் அந்நிய பாஷையில ஆண்டவர் கூட இணைந்து ஜீவிச்சிருப்பார். சரி, இவங்க முடிவு எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த வொர்ஷிப் பண்றாங்க பாத்தீங்களா, விக்கிரகத்தோடு இருக்கவங்களுடைய முடிவு என்னங்கிறது ஏசாயா 37வது அதிகாரம் 37-19. ஆமாத் அர்பான் பட்டணங்கள் எங்கே? செர்பாவின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவில் என் கைக்கு தப்பித்ததுண்டோ? அவர்கள் எங்க போயிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகத்துக்குள்ள அவங்க போயிடுவாங்க. இதுதான் வசனம் சொல்லிக்கிறது. விக்கிரகம் என்ன செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இப்ப விக்கிரகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இப்ப அதால என்ன செய்ய முடியாதுங்கிறது சிம்பிள், நமக்கெல்லாம் தெரியும். வசனத்தில் உங்களுக்கு காட்டுறேன். உபாகமம் 4வது அதிகாரம் 28வது வசனம். உபாகமம் 4:28. அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷன் கைவிலை செய்யும். பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சாப்பிட முடியாது, மோந்து பார்க்க முடியாது, அவங்களால முடியாது. சங்கீதத்துல இதே வசனம் இன்னும் அருமையா இருக்கு, சூப்பரா. சங்கீதம் 115 115. அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளி பொண்ணுமான மனுஷனுடைய கைகளை, அவைகள் வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, கை இருந்தும் தொடாது. யாராவது சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஓசியால ஆண்டவருடைய இருதயம் பேசு. இருதயம் எப்படி பேசுது அப்படின்னா, ஓசியா 8வது அதிகாரம் 14வது வசனம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோயிலை கட்டுகிறது. எப்படி வேற யாருக்கும் பார்த்தீங்களா கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்கள் பெருக பண்ணுகிறான். ஆனாலும் அவன் அதன் அவன் நகரங்களில் அக்கனியை வர பண்ணுவேன், அவைகள் அவருடைய கோயிலை பச்சைக்கும். ஆண்டவர் அக்கனி அனுப்புவாரு, அதை அழிச்சு. ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி கொடுக்கிறேன். இந்தியா ரொம்ப 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 கிட்டத்த ஒரு சொந்தக்காரர், பெரிய கோட்டீஸ்வரன். இவரை விட கோட்டீஸ்வரன் நான் பார்த்ததுல என்னுடைய தலைமுறை. அவரு ஒரு கோயில் கட்டினார், இந்து கோயில் கட்டிட்டு அது கரெக்டா அந்த பூஜை அன்னைக்கு அவர் போயிடுவார். போய் அப்படியே அதை பணிந்து கொள்வார். எனக்கு ரொம்ப கிட்ட அவர் கிறிஸ்தவர், 100% கிறிஸ்தவர். களத்துல செயின் போட்டிருப்பார், அதில் ஒரு கிராஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர் கொஞ்ச நாள் இறந்தார். அவருடைய சந்ததியில்
80% பிச்சைக்காரன் ஆயிட்டான். அவெல்லாம் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்து கடன்ல இருக்காங்க. காரணம் ஒன்னே ஒன்று, அவங்க தகப்பனார் செய்த பாவம். அதனால ஒரு எச்சரிப்போடு இந்த செய்தியை முடிக்கிறேன். மகா இறக்கமும் கருவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு திரு சமூகம் ஐயா. விக்கிரத்தினாலே நிறைந்திருக்கதை உங்களுடைய இருதயம் வேதனைப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென்.